ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை, சுரேசாலை வாக்குமூலம் அளிக்க விருப்பம், நீதிமன்றம் 1 மாத கால அவகாசம். 2.5 மில்லியன் சென்றது யாருடைய கணக்கிற்கு? ஜனாதிபதி உடனடியாக நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும். நாமல் ராஜபக்ச. அரக்சி மற்றும் விஜிதவிற்கு இடையில் தொலைபேசி உரையாடல். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விசேட வரிச்சலுகையா? அமைச்சர் நலிந்த விளக்கம். அரசின் நிலக்கரி மோசடியை மறைக்க நாளொன்றுக்கு 7 லட்சம் லிட்டர் டீசல் விரயம், சஞ்சீவ குற்றச்சாட்டு. ஜேபிபி அரசு நிலக்கரி ஊழலை மூடி மறைக்க இடமளிக்கப் போவதில்லை, மறைக்கார் கடும் எச்சரிக்கை. 15 ஆண்டுகளில் இலங்கையர்களின் ஆயுட்காலம் அதிகரிப்பு, சுகாதார அமைச்சு. 2.5 மில்லியன் டாலர் மாயம், இலங்கை மீண்டும் கடனாளியாக மாறியதா? ஹர்சடி சில்வா கேள்வி. திரைசரியிலிருந்து பணம் மாயமானது எப்படி? பிரதியமைச்சர் விசேட அறிக்கை. ஹோர்முஸ் நீரிணை திறக்க முடியாது என ஈரான் அறிவிப்பு. கொழும்பில் பாடசாலை ஒன்றுக்குள் புகுந்து கொலை அச்சுறுத்தல் விடுத்த நபரால் பரபரப்பு. அப்பாஸ் அராக்சி மற்றும் விஜிதவிற்கு இடையில் தொலைபேசி உரையாடல் இடம்பெற்றுள்ளது. இந்த தொலைபேசி உரையாடலின் போது ஐரிஸ் டீனா கப்பலில் இருந்த மாலுமிகளை மீட்பதற்கான நடவடிக்கையில் இலங்கை அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சிகளுக்காகவும் அக்கப்பலின் பணியாளர்கள் மற்றும் ஏனைய ஈரான் கடற்படை அதிகாரிகளின் உடல்களை ஈரானுக்கு திருப்பி அனுப்புவதற்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்காகவும் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் தனது நன்றியை தெரிவித்தார் என இலங்கையில் உள்ள ஈரான் தூதரகம் தெரிவித்துள்ளது. ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக இழைத்ததாக கூறப்படும் குற்றங்களை சுட்டிக்காட்டியதுடன் ஐரிஸ் டீனா கப்பல் மீதான தாக்குதலானது அமெரிக்காவினால் மேற்கொள்ளப்பட்டு முன்னெப்போதும் இல்லாத போர்க்குற்றம் என்றும் இதன்போது குறிப்பிட்டார். இது சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் அடிப்படை விதிகள் மற்றும் 1949 ஜெனீவா உடன்படிக்கைகளை கடுமையாக மீறும் செயல் என்றும் இந்த குற்றத்தை ஈரான் ஒருபோதும் மறக்காது என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் இதற்கு பொறுப்பான குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு அனைத்து சட்ட மற்றும் அரசியல் வழிமுறைகளையும் ஈரான் பயன்படுத்தும் என்றும் அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இதன்போது சுட்டிக்காட்டினார். இலங்கையில் உள்ள ஈரான் தூதரகம் விடுத்துள்ள அறிக்கையின் படி அமைச்சர்களான அரக்சி மற்றும் விஜிதஹீரத் ஆகியோர் இருதரப்பு உறவுகள் மற்றும் பிராந்திய முன்னேற்றங்கள் குறித்து கலந்துரையாடியுள்ளனர். திரைசேரிக்கு சொந்தமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி போலியான மின்னஞ்சல் ஊடாக மோசடியான முறையில் பிரிதொரு வங்கிக் கணக்கிற்கு மாற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதி உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். கொழும்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் அரசாங்கத்தின் 2.5 மில்லியன் டாலர் நிதி போலியான மின்னஞ்சல் ஒன்றின் மூலம் அடையாளம் தெரியாத கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிய வருவதாகவும் கடந்த டிசம்பர் மாதம் இடம்பெற்றதாக கூறப்படும் இந்த சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் இதுவரை என்ன சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளது என்பது குறித்து ஜனாதிபதி நாட்டுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். தற்போது நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியும் நிதியமைச்சின் செயலாளருமே இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று குறிப்பிட்டவர் 4 அதிகாரிகளை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு ஜனாதிபதி இதிலிருந்து கைகளை கழுவிவிட முடியாது என்றும் புதிய சட்டத்தின்படி கடன் கொடுப்பனவுகள் திரைசேரி ஊடாக நடைபெறுவதால் இந்த நிதி மோசடிக்கு அரசாங்கமே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார். கப்பல் கொள்கலன் மோசடி மற்றும் நிலக்கரி கொள்வனவு மோசடி போன்றவற்றைப் போலவே இந்த நிதி மோசடியை மூடி மறைக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய நாமல் ராஜபக்ச தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதி செய்து அதன் நட்டத்தை மக்கள் மீது சுமத்துவதாகவும் உலகிலேயே அதிக விலைக்கு எரிபொருள் கொள்வனவு செய்த நாடாக இலங்கை வரலாற்றில் இடம் பிடித்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஊழல்களை விசாரிப்பதாக கூறி நியமிக்கப்படும் ஆணைக்குழுக்கள் உண்மைகளையும் மறைப்பதற்கும் காலத்தை இழுத்தடிப்பதற்கு மாத்திரமே பயன்படுவதாக தெரிவித்தவர் மக்களின் கவனத்தை திசை திருப்பிவிட்டு பின்னணியில் பாரிய கொள்ளைகளை செய்யும் அரசியலை அரசாங்கம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் இந்த மோசடிகளுக்கு பின்னால் இருப்பவர்கள் யார் என்பதை நாம் விரைவில் நாட்டுக்கு வெளிப்படுத்துவோம் என்று மேலும் தெரிவித்தார். சமமான வருமானம் மட்டும் ஏனையோரை விட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குறைவான வருமான வரி செலுத்துவது தொடர்பாக எழுந்துள்ள விமர்சனங்கள் குறித்து மீளாய்வு செய்ய உள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வேதன விவரங்கள் இந்த மாத தொடக்கத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினால் பகிரங்கப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த விவகாரம் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் எழுப்பப்பட்டது. தனியார் அல்லது அரசு ஊழியர்களுடன் ஒப்பிடுகையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் முன்கூட்டிய தனிநபர் வருமான வரி ஏன் குறைவாக காணப்படுகின்றவை தொடர்பில் இதன்போது கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சர் வரி மதிப்பீடானது அடிப்படை வேதனம் மற்றும் கொடுப்பனவுகளை அடிப்படையாக கொண்டது மற்றும் சில கொடுப்பனவுகள் முன்கூட்டியே தனிநபர் வருமான வரிக்கு உட்பட்டிருக்காது என்றும் குறிப்பிட்டார். யாரும் வரி செலுத்துவதிலிருந்து தப்பிக்க கூடாது, வரி செலுத்த வேண்டிய அனைத்து நபர்களும் வலைக்குள் கொண்டுவரப்பட வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் கொள்கையாகும். வரி வரம்பை விரிவுபடுத்துவதற்கும் முறைப்படுத்துவதற்கும் அரசாங்கம் ஆதரவளிக்கின்றது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வருமானத்தில் வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ள பகுதிகள் எவை என்பன குறித்து
ஆராயப்படும் என தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது வருமானத்திற்கு வரி செலுத்த வேண்டும் என்றும் அதில் ஏதேனும் முரண்பாடுகள் இருப்பின் அவை மீளாய்வு செய்யப்படும் என்றும் கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ஏற்கனவே ரத்து செய்துள்ளதோடு முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளையும் நீக்கியுள்ள அரசாங்கம் இதுவென்றும் அனைவருக்கும் நியாயமான வரி விதிப்பு முறை அமைவதையே தாம் ஆதரிப்பதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்தின் நிலக்கரி ஊழல் மற்றும் முறையற்ற டெண்டர் நடைமுறைகள் காரணமாக ஏற்பட்டுள்ள மின்சார பற்றாக்குறையை ஈடுகட்ட அதிக விலைக்கு கொள்வனவு செய்யப்படும் டீசலில் நாளொன்றுக்கு 7 லட்சம் லிட்டர் வரை மின் உற்பத்திக்காக வீணடிக்கப்படுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் எதிரிமான தெரிவித்துள்ளார். பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தார். அண்மையில் ஹாங்காங்கில் நடைபெற்ற முதலீட்டு மாநாட்டின் போது HSBC வங்கியின் தலைமை நிர்வாக அதிகாரி ஜோர்ஜல் எல் ஹெடர் புளும்பர்க் தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலில் இலங்கை ஒரு காலகட்டத்தில் ஒரு பீப்பா எரிபொருளை $286 போன்ற மிக அதிக விலைக்கு கொள்வனவு செய்ய நேரிட்டதாக குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பில் அரசாங்கத்தின் சார்பில் விளக்கமளித்த கனிம எண்ணெய் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஒரு பீப்பாய் சுத்திகரிக்கப்பட்ட டீசல் $285 முதல் $303 வரையிலான விலையில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளார். இவ்வளவு அதிக விலைக்கு வாங்கப்படும் டீசலையே தற்போதைய அரசாங்கம் தனது நிலக்கரி ஊழலை மறைப்பதற்கு பயன்படுத்தி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். அரசாங்கம் முறையற்ற மற்றும் ஊழல் நிறைந்த டெண்டர் நடைமுறைகளை பின்பற்றி பதிவு செய்யப்படாத நிறுவனங்களுக்கு நிலக்கரி விநியோகம் உரிமையை வழங்கியதன் காரணமாக நிலக்கரி இறக்குமதி தாமதமானதுடன் கொண்டுவரப்பட்ட நிலக்கரியும் தரம் குறைந்ததாக காணப்படுகின்றது. இதனால் நுரைச்சோலையில் மின் உற்பத்தி நிலையத்தின் இயந்திர தொகுதிக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் அங்கிருந்து முழுமையான மின் உற்பத்தியை பெற முடியாமல் போயுள்ளது. தேசிய மின் கட்டமைப்பில் ஏற்படும் பாதிப்பை தவிர்க்கும் நோக்கில் மாற்றாக டீசல் மின் உற்பத்தி நிலையங்கள் இயக்கப்படுவதாகவும் இதற்கு நாளொன்றுக்கு 7 லட்சம் லிட்டர் டீசல் செலவிடப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தற்போதைய விலைகளின்படி டீசல் மூலம் ஒரு அலகு மின்சாரத்தை உற்பத்தி செய்ய சுமார் $150 செலவாகும் நிலையில் இந்த பாரிய நிதி சுமையை அரசாங்கம் பொதுமக்கள் மீதே சுமத்துகிறது. ஏற்கனவே மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கத்தின் இத்தகைய நிர்வாக சீர்கேடுகள் மற்றும் ஊழல்கள் காரணமாக எதிர்காலத்தில் மீண்டும் மின்சார கட்டணங்கள் உயர்த்தப்படும் அபாயம் உள்ளதாகவும் இதன் விளைவுகளை மக்கள் இன்னமும் அனுபவித்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். தேசிய தடுப்பூசி திட்டத்தின் மூலம் கடந்த 15 ஆண்டுகளில் இந்நாட்டு மக்களின் ஆயுட்காலம் அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. தேசிய தடுப்பூசி திட்டத்தின் ஊடாக குழந்தைகளுக்கு தடுப்பூசிகளை வழங்குவதன் மூலம் பல நோய்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் பிரதான தொற்றுநோய் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் பாலித கருணா பேம தெரிவித்தார். நாளை முதல் ஆரம்பமாகும் உலக நோய் எதிர்ப்பு வாரத்தை முன்னிட்டு சுகாதார மேம்பாட்டு பணியத்தினால் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு வைத்தியர் பாலித கருணா பேம இந்த கருத்துக்களை தெரிவித்தார். நாங்கள் ஏப்ரல் 24 முதல் 30 வரை உலக நோய் எதிர்ப்பு வாரத்தை கொண்டாடுகின்றோம். நோய் எதிர்ப்பு தன்மையில் இலங்கை மிக உயர்ந்த மட்டத்தில் உள்ளது. 1978 ஆண்டு முதல் நமது நாட்டில் தேசிய தடுப்பூசி திட்டம் நடைமுறையில் உள்ளது. இதன் காரணமாக தடுப்பூசிகள் மூலம் குழந்தைகள் பாதுகாக்கப்பட்டுள்ளனர். போலியோ பிறந்த குழந்தைகளுக்கான நியோநேட்டல் டேட்டனஸ் மற்றும் ருபெல்லா போன்ற நோய்களை இலங்கையிலிருந்து ஒழிக்க முடிந்தது. தடுப்பூசிகள் காரணமாக ஏனைய நோய்களை தடுத்துக் கொள்ளும் வாய்ப்பும் கிடைத்துள்ளது. இதன் காரணமாக கடந்த 15 ஆண்டுகளில் ஆயுட்காலம் அதிகரிக்கவும் குழந்தை இறப்பு வீதம் குறைவும் தேசிய தடுப்பூசி திட்டம் முக்கியமானதாக அமைந்துள்ளது. 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் ஒரு முக்கிய திருப்பமாக இந்த வழக்கின் 3வது சந்தேக நபரான முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் தலைவர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேசாலை நீதவான் முன்னிலையில் ஒரு விசேட வாக்குமூலத்தை வழங்க விருப்பம் தெரிவித்துள்ளார். கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று சுரேசாலை முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரது சட்டத்திரணி அசித் ஸ்ரீவர்த்தன இதற்கான கோரிக்கையை முன்வைத்தார். குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 127வது பிரிவின் கீழ் இந்த வாக்குமூலத்தை வழங்க அவர் அனுமதி கோரினார். இதுகுறித்து சிந்தித்து தீர்மானம் எடுப்பதற்காக சந்தேக நபரான சுரேசாலைவுக்கு 1 மாத கால அவகாசத்தை நீதவான் இஸ்ரோ நெத்திகுமார வழங்கினார். விசாரணையின் போது மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் முன்வைத்த வாதங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் உள்ள பாரிய சதிகாரர்கள் மற்றும் சில அரசு அதிகாரிகள் இன்னும் சுதந்திரமாக வெளியில் இருப்பதாகவும் உண்மையான குற்றவாளிகளை மறைப்பதற்காக அஜந்தன் என்பவரை பலிகாடாக்கி விசாரணைகள் திசை திருப்பப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் 2019 ஆண்டு இடம்பெற்ற 7 தொடர் குண்டுவெடிப்புகளை முறையான உள்நாட்டு திட்டமிடல் ஒன்றி IS அல்லது அல் ஹொய்தாவினால் மாத்திரம் செய்திருக்க முடியாது என்றும் சந்தேக நபர்கள் அனைவரும் 3வது சந்தேக நபரான சுரேசாலைவின் கட்டுப்பாட்டிலேயே செயற்பட்டனர் என்றும் அவர் வாதிட்டார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்காக ராணுவ புலனாய்வு பிரிவினர் சட்டத்திறனிகளுக்கான கட்டணத்தை செலுத்துவதாக நீதிமன்றத்தில் திலீப பீரிஸ் தெரிவித்தார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த நீதவான் எந்த ஒரு அரசு அதிகாரியும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்காக முன்னிலையாக முடியாது என்றும் அவ்வாறு செய்வது அரசுக்கு எதிரான செயல் என்றும் எச்சரித்தார். அத்துடன் கட்டுவப்பட்டிய தாக்குதல்தாரியான ஹஸ்தூனின் மனைவி
மனைவியான சாரா ஜெஸ்மின் உயிரிழந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் 2020ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றத்திற்கு பின் மரபணு மாதிரிகள் மாற்றப்பட்டு விசாரணைகள் திசை திருப்பப்பட்டதாகவும் அரசு தரப்பு வாதிட்டது. சனல் போர் ஊடகத்தில் பிள்ளையானின் ஊடக பேச்சாளர் ஆசாத் மௌலானா வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையிலே தற்போதைய விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. ஆசாத் மௌலானா தற்போது பிரான்சில் தங்கியிருப்பதால் அந்த நாட்டு காவல்துறையினரின் உதவியுடன் அவரிடம் வாக்குமூலம் பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. எனினும் ஆசாத் மௌலானா அரசியல் தஞ்சம் பெறுவதற்காகவே இவ்வாறான பொய்களை கூறுவதாகவும் சக்ரானி ஒரு வீரன் என்று அவர் வர்ணித்துள்ளதாகவும் சாலை தரப்பு சட்டத்தரணி வாதிட்டார். இதனிடையே சுரேசாலை அடையாளப்பட்டுள்ள சிறை அறைக்கு அருகில் இருந்த கைதியொருவர் எலிக்காய்ச்சலால் உயிரிழந்ததன் காரணமாகவே சாலை மனரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனை கருத்தில் கொண்டு அவரை ஒரு மனநல மருத்துவர், கண் மருத்துவர் மற்றும் ஊட்டச்சத்து நிபுணரிடம் காண்பிக்க நீதிவான் அனுமதி வழங்கினார். இந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான இந்த வழக்கு எதிர்வரும் மே மாதம் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சின் கீழ் இயங்கும் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் கணனி கட்டமைப்பிற்குள் அங்கீகரிக்கப்படாத நபர் பிரவேசித்து முன்னெடுத்த நிதி திரட்டு சம்பவம் தொடர்பில் சட்டமலாக்க நிறுவனங்களிடம் முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பிரதி நிதியமைச்சர் அனில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஏற்றுமதி நிதி முகவர் நிலையத்திற்கும் திரைசேரிக்கும் இடையிலான நிதி கொடுக்கல் வாங்கல்களின் போது மின்னஞ்சல் வாயிலாக பரிமாறப்பட்ட தகவல்களை இணைய ஊடுருவிகள் இடைமறித்து மாற்றியமைத்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு வழங்கப்பட வேண்டிய ஒரு கொடுப்பனவு தொடர்பில் இதேபோன்ற முறையில் மேலதிக நிதியை பெற்றுக்கொள்ள ஊடுருவிகள் முயற்சித்துள்ளனர். இதன்போது வங்கிக் கணக்கு இலக்கங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்து சந்தேகம் எழுந்ததை அடுத்து இந்த பாரிய மோசடி வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இதுகுறித்து இலங்கை காவல்துறையின் கணனி குற்ற விசாரணை பிரிவு மற்றும் கணனி அவசர தயார்நிலை குழுவிற்கு உடனடியாக அறிவிக்கப்பட்டது. கடன் மறுசீரமைப்பு மற்றும் மீள் செலுத்துகை தொடர்பான ஆரம்பகட்ட தொடர்புகள் வரை விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதில் ஆஸ்திரேலியாவிற்கு செல்ல வேண்டிய நிதி ஊடுருவிகள் கணக்குகளுக்கு திசை திருப்பப்படாமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த 2 பிரதி திரைசேரி செயலாளர்கள் உள்ளடங்கிய உள்வாரி குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அந்த குழுவின் பரிந்துரையின் பேரில் தொடர்புபட்ட அதிகாரிகளுக்கு எதிராக ஏற்கனவே ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது ஒரு மிகவும் நுணுக்கமான மற்றும் உணர்திறன் மிக்க விடயம் என்பதால் ஊடகங்கள் வாயிலாக அதிக விவரங்களை வெளியிடுவது குற்றவாளிகள் தப்பிச் செல்ல வழிவகுக்கும் என்று பிரதியமைச்சர் குறிப்பிட்டார். குற்றவாளிகளை கைது செய்வதும் திருடப்பட்ட நிதியை மீளப்பெறுவதுமே எமது முன்னுரிமை என்று அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பணிப்புரைக்கு அமைவாக இந்த விசாரணைகள் துரிதமாகவும் தொடர்ச்சியாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மேலதிக விவரங்கள் எதிர்காலத்தில் வெளியிடப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். முன்னாள் மின்சக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி பதவி விலகியதன் மூலம் நிலக்கரி ஊழலை மூடி மறைத்து விடலாம் என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நம்புவதாகவும் ஆனால் அதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரைக்கார் தெரிவித்துள்ளார். எதிர்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டவர் தற்போதைய நிலக்கரி இறக்குமதி விவகாரத்தில் பாரிய முறைகேடுகள் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். தற்போது நிலக்கரி விநியோகிக்கும் நிறுவனத்திற்கு 25 கப்பல்களை கொண்டுவர அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட்ட சந்தர்ப்பத்தில் 12 கப்பல்கள் நாட்டுக்கு வந்திருந்தன. அந்த கப்பல்களுக்கான தாமத கட்டணங்களை அறவிட அரசாங்கம் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுடன் அந்த அனைத்து கப்பல்களிலும் இருந்த 5900 KCAL-க்கும் குறைவாகவே காணப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். தரம் குறைந்த 9 நிலக்கரி கப்பல்களை இறக்குமதி செய்ததன் மூலம் மாத்திரம் சுமார் 8497 மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஏற்கனவே தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்ட மரைக்கார் தரமற்ற நிலக்கரியினால் மின் உற்பத்தியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதன் விளைவாக அடுத்த 6 மாத கால போதில் டீசல் மின் உற்பத்தி நிலையங்களிடமிருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்காக மேலதிகமாக 40 முதல் 50 பில்லியன் ரூபாய் வரை செலவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த ஊழல் காரணமாக நாட்டுக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருந்தாலும் அதற்கு முன்னாள் அமைச்சரும் கூட்டு பொறுப்பின் அடிப்படையில் ஒட்டுமொத்த அமைச்சரவையுமே பொறுப்பு கூற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். 2009ஆம் ஆண்டு முதல் நிலக்கரி இறக்குமதி குறித்து விசாரணை நடத்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டதை வரவேற்பதாக தெரிவித்தவர் குமார் ஜெயக்கொடியின் காலத்தில் நடந்த பாரிய ஊழல்களை மறைப்பதற்காகவே இந்த ஆணைக்குழுவை பயன்படுத்தக்கூடாது என்று எச்சரித்தார். விசாரணைகள் முதலில் குமார ஜெயக்கொடியிடமிருந்தே ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் எவரும் இத்தகைய ஊழல்களில் சம்பந்தப்படவில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். அத்துடன் அரசாங்கம் தற்போது அவசரமாக கொள்வனவு செய்துள்ள 5 கப்பல்களின் நிலக்கரி தரம் குறித்து தமது கட்சி மிகுந்த அவதானத்துடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். எதிர்வரும் மே தின கொண்டாட்டங்கள் குறித்து கருத்து தெரிவித்த மரைக்கார் இம்முறை ஐக்கிய மக்கள் சக்தி வரலாற்றில் பிரம்மாண்டமான மே தின கூட்டத்தை நடத்தும் என்றார்.
மே 1ஆம் தேதி பௌர்ணமி தினம் என்பதால் ஊர்வலங்களை தவிர்த்து மாளிகாவத்தை PD சிறிசேன மாவட்டத்தில் அரசாங்கத்திற்கு எதிரான மாபெரும் எதிர்ப்பு போராட்டமாக இதனை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறினார். இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்களுக்கும் ஏனைய தொழிற்சங்கங்களுக்கும் பகிரங்க அழைப்பு விடுத்தவர் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி என்று மக்களை வறுமையின் பிடிக்குள் தள்ளியுள்ளதாகவும் கடுமையாக சாடினார். திருட்டுக்கு மேல் திருட்டு என்ற கருப்பொருளில் இந்த ஊழல் நிறைந்த அரசாங்கத்திற்கு எதிராக மக்களை அணிதிரட்டப் போவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். வெளிநாட்டு கடன் தவணைக்காக ஒதுக்கப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மாயமானது தொடர்பில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சடி சில்வா கடும் கவலை வெளியிட்டுள்ளார். இந்திய நிதி உரிய கடன் வழங்குனரை சென்றடையாத நிலையில் இலங்கை தொழில்நுட்ப ரீதியாக மீண்டும் ஒரு கடன் தவணையை செலுத்த தவறிய நாடாக மாறியுள்ளதா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இறையாண்மை கடன் முகாமைத்துவ பணிகள் இலங்கை மத்திய வங்கியிடமிருந்து திரைசேரியின் அரச கடன் முகாமைத்துவ அலுவலகத்திற்கு மாற்றப்பட்ட போதே தாம் எச்சரித்ததாக ஹர்சடி சில்வா குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய நிதி சந்தைகளை கையாளுவதற்கு தகுதியான மற்றும் அனுபவம் வாய்ந்த நிபுணர்களை நியமிக்குமாறு அரசு நிதி பற்றிய குழு வலியுறுத்தியும் திரைசேரி அதனை பொருட்படுத்தவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். குறித்த வெளிநாட்டு தரப்பிற்கு 5 கடன் தவணைகளை கிடைக்கவில்லை என தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் இது வரும் கவனக்குறைவல்ல, ஒரு பாரிய நிர்வாக தோல்வி என்று விமர்சித்துள்ளார். பொது நிதியை கையாளுவதில் நாடாளுமன்றத்திற்கே அரசியலமைப்பு ரீதியான பொறுப்பு உள்ளது என்றும் குற்றம் சுமத்தியுள்ளார். இதனை ஒரு அரசியல் பிரச்சனையாக பார்க்காமல் மக்களின் நம்பிக்கையை மீண்டும் கட்டியெழுப்ப உடனடியாக பொறுப்புக்கூறல் மற்றும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் அத்தியாவசிய மற்றும் உயிர்காக்கும் மருந்துகளுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் நிலவுவதாக மருந்து உற்பத்தி துறை சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நெருக்கடியை தவிர்க்க அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை வழங்க வேண்டும் என அச்சபை கோரிக்கை விடுத்துள்ளது. உலகளாவிய ரீதியில் மருந்து விநியோக செலவுகள் அதிகரித்துள்ளமை மற்றும் எரிபொருள் கப்பல் கட்டணங்கள் உயர்வடைந்துள்ளமையால் விநியோக சங்கிலி பாதிப்படைந்துள்ளதாகவும் ரூபாயின் பெறுமதி மற்றும் இறக்குமதி செலவுகள் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மருந்து இறக்குமதியை பாதித்துள்ளதாகவும் அந்த சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் இறக்குமதிக்கு அனுமதி பத்திரங்களை வழங்குவதில் ஏற்படும் காலதாமதம் மற்றும் நடைமுறை சிக்கல்கள், மருந்து விநியோகத்தின் போது ஏற்படும் மேலதிக வரி மற்றும் சுத்திகரிப்பு செலவுகள் அதிகரிப்பு என்பன மருந்து நெருக்கடிக்கான முக்கிய காரணங்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தனியார் மற்றும் அரசு சுகாதார துறைகளில் தடையின்றி மருந்துகள் கிடைப்பதை உறுதி செய்ய இறக்குமதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதில் ஏற்படும் தாமதங்களை உடனடியாக நீக்குதல், மருந்து இறக்குமதி செலவுகள் மற்றும் சந்தை விலைகளுக்கு இடையிலான சமநிலையை பேணுதல் மற்றும் அதிகரித்து வரும் கப்பல் கட்டணம் மற்றும் ஏனைய செலவுகளை கருத்தில் கொண்டு விநியோக சங்கிலியை பாதுகாத்தல் போன்ற நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறு சபை வலியுறுத்தியுள்ளது. இது ஒரு துறையின் பிரச்சனை மட்டுமல்ல, முழு நாட்டு மக்களினதும் ஆரோக்கியம் சார்ந்த தேசிய பிரச்சனையாகும். எனவே பாதுகாப்பான மற்றும் தரமான மருந்துகள் தட்டுப்பாடின்றி நோயாளிகளுக்கு கிடைப்பதை உறுதி செய்ய உரிய தரப்பினர் ஒத்துழைக்க வேண்டியதுடன் அதிகாரிகள் உரிய தீர்வை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் அச்சபை மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் பிரித்தானியாவை தளமாக கொண்டு இயங்கும் சேனல் பொறு தொலைக்காட்சி ஹன்சீர் ஆசாத் மௌலானா வழங்கிய கருத்துக்களை ஆதாரமாக கொண்டு ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு ஒன்றை நியமித்தார். குறித்த விசாரணை ஆணைக்குழுவின் தலைவரை ரணிலுக்கு பிரேதித்தது சுரேசாலை என்ற அதிர்ச்சிக்குள்ளாக்கும் தகவல்களை சுவிட்சர்லாந்தில் இருந்து இயங்கும் இணையதளம் ஒன்று ஆதாரங்களுடன் தகவல் வெளியிட்டுள்ளது. குறித்த ஆணைக்குழு சுரேசாலை ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் சம்பந்தப்பட்டுள்ளாரா என்பதை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவு செய்தது சாலை. அதாவது தனது குற்றங்களை விசாரிப்பதற்கு தானே ஒருவரை நியமிப்பது வேடிக்கையானதாக உள்ளது. ஆணைக்குழுவின் தலைவராக முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஜாக்கி அல்விஸ் சாலைவால் சிபாரிசு செய்யப்பட்டு நியமிக்கப்படுகின்றார். கொழும்பு பயங்கரவாத தடுப்பு பிரிவின் அத்தியட்சராக செயற்பட்ட பிரசன்ன அல்விஸின் சகோதரியே நீதிபதி ஜாக்கி அல்விஸ் ஆவார். விடுதலை புலிகளின் சர்வதேச வங்கிகளில் இருந்த பணத்தை சூறையாடுவதற்கு கோட்டாபய மற்றும் சுரேஷ் அளவுக்கு உதவி செய்தவர் இவர்தான். இவர்கள் அனைவரும் ஒரே கூட்டணியைச் சேர்ந்தவர்களாவர். மேலும் இந்த பிரசன்ன அல்விஸின் மனைவி பிரதி போலீஸ் மாதிபர், அதாவது சுரேஷ் சாலையுடன் அரசாங்க புலனாய்வு பிரிவில் கடமையாற்றியவர். இவ்வாறு அனைவருக்கும் நெருங்கிய நண்பர்களாவர். மேலும் ரணில் விக்ரமசிங்கவினால் 2024 6/12 நியமிக்கப்பட்ட விசாரணை ஆணைக்குழு குறுகிய 3 கிழமைகளில் விசாரணைகள் நிறைவு செய்து சுரேஷ் சாலை ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் சம்பந்தப்படவில்லை என விசாரணை அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது. இன்று சாலைவுக்கு சார்பாக பேசுபவர்கள் இந்த ஜாக்கி அல்விஸின் விசாரணை அறிக்கையை காரணம் காட்டி பேசுகின்றனர். ரணிலின் ஆட்சியில் நடத்தப்பட்ட ஈஸ்டர் தாக்குதலுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தார்மீக கடமையை கொண்டுள்ள ரணிலும் குற்றவாளிகளை காப்பாற்றவே முயற்சித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியான காலத்தில் 2023 ஜூலை மாதம் ஓய்வு பெறும் வயதடைந்த சுரேஷ் சாலைவுக்கு ஒருவரிடம் பதவி நீடிப்பும் வழங்கியுள்ளார். இந்த பதவி நீடிப்பு இருமுறை வழங்கப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு சம்பந்தப்பட்டவர்களை காப்பாற்ற முயற்சித்தமை ஆதாரங்களுடன் வெளிவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கொழும்பின் புறநகர் பகுதியான பனிப்பிடியில் உள்ள பாடசாலைக்குள் அத்துமீறி நுழைந்து உயர்தர மாணவர்களுக்கு கத்தி முனையில் மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் கொட்டாவ போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கொட்டாவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பனிப்பிடிய பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பாடசாலையின் சுற்றுச்சுவரை ஏறி குதித்து பாடசாலைக்குள் அத்துமீறி நுழைந்த நபர் ஒருவர் இம்முறை காப்பது உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் 2 மாணவர்களின் கழுத்தில் கூறிய ஆயுதத்தை வைத்து மரண அச்சுறுத்தல் விடுத்துள்ளார். பாடசாலையின் மைதான எல்லைக்கு அருகில் உள்ள மாமரம் ஒன்றிலிருந்து மாணவர்கள் குழுவொன்று மாம்பழம் பறித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். இதன்போது அருகில் உள்ள வீட்டைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் மாணவர்களை திட்டியுள்ளார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் குழுவினர் அந்த இளைஞரை நோக்கி கூச்சலிட்டுள்ளனர். இதன்போது ஆத்திரமடைந்த அந்த இளைஞர் பாடசாலையின் சுவரை ஏறி குதித்து உள்ளே வந்து 2 மாணவர்களை பிடித்து அவர்களின் கழுத்தில் கத்தி போன்ற கூறிய ஆயுதத்தை வைத்து மரண அச்சுறுத்தல் விடுத்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் பாடசாலையின் பிரதி அதிபரால் கொட்டாவ போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் போர் நிறுத்தத்தை மீறியுள்ளதன் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை திறக்க முடியாது என்று ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவினால் ஈரான் துறைமுகங்கள் முடக்கப்படுவது உலக பொருளாதாரத்தை பிணை கைதியாக வைத்திருப்பதற்கு சமமானது என்று ஈரான் பாராளுமன்ற சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் ஈரான் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு தயாராக இருந்ததாகவும், ஆனால் அப்பணிகளை மீறுதல், தடைகளை ஏற்படுத்துதல் மற்றும் அச்சுறுத்தல் விடுத்தல் போன்றவை உண்மையான பேச்சுவார்த்தைக்கு பெரும் தடையாக அமையும் என்று ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் தெரிவித்துள்ளார். இவ்வாறொரு பின்னணியில் ஈரானுடன் புதிய சுற்று அமைதி பேச்சுவார்த்தைகள் அடுத்த 36 முதல் 72 மணித்தியாலங்களுக்குள் ஆரம்பமாக வாய்ப்புள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ராஜதந்திர முயற்சிகளுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் ஈரானுடன் போர் நிறுத்தத்தை நீட்டிக்க ஜனாதிபதி தீர்மானித்ததை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நியூயார்க் போஸ்ட் பத்திரிகை செய்தியின்படி பாகிஸ்தானின் மத்தியஸ்தத்துடன் முன்னெடுக்கப்படும் அமைதி பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமான பாதையை எட்டியுள்ளன. இதுகுறித்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ட்ரம்ப் அது நடப்பதற்கு வாய்ப்புள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். நேற்று முடிவடையவிருந்த போர் நிறுத்தத்தை பாகிஸ்தானின் வேண்டுகோளுக்கிணங்க நீடிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் நடவடிக்கை எடுத்துள்ளார்.